நாளைக்கு ஸ்கூல் லீவ் இல்லடி, ஜாலியா இருக்க போறோம். ஆமால, நாளைக்கு பிரியாணிலாம் வந்து தருவாங்க, அப்ப ஜாலியா இருக்கும். பசங்களா உங்க கிளாஸ்ல நாளைக்கு யாரெல்லாம் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுவீங்க? மிஸ் நானா மிஸ். அப்ப ஸ்கூலுக்கு வரும்போது மறக்காம பிரியாணி எடுத்துட்டு வந்துடணும், புரியுதா? நாளைக்கு 2 பேரும் வீட்டுக்கு வரீங்களாடா? சரிடா, கண்டிப்பா வந்துடுறோம். ஆமால, நாளைக்கு ரம்ஜானு, நீ ஜாலியா இருப்பல்லடா. கரெக்டா சொன்னடா. நம்மளுக்கு எப்படி தீபாவளியோ அது மாதிரி அவங்களுக்கு ரம்ஜான் போலடா. சரிடா, பை. நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்கடா. சரிடா. ஐயோ, காலையில நிறைய வேலை இருக்கு. சரி, தூங்குவோம். சரி, போவோமா? இன்னும் ஆளை காணோம். இந்த பையன் வந்தாலும் கடைக்கு வர இவனை போயிட்டு வர சொல்லணும். அம்மா, எங்க இருக்க? தம்பி, வந்துட்டியாப்பா? கொஞ்சம் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறியா? முன்னாடியே சொல்லி தர மாட்டியாமா? ஏம்மா இப்படி பண்ற? சரி, சொல்லு, என்ன வாங்கணும்? மட்டன் ஒரு 5 கிலோ வாங்கிக்கோப்பா. சரிம்மா. அண்ணே, மட்டன் ஒரு 5 கிலோ தாங்கண்ணே. தம்பி வாப்பா. ஹாப்பி ரம்ஜான் தம்பி. ஹாப்பி ரம்ஜான்பா. தேங்க்ஸ்ண்ணே. சரிங்கண்ணே, வரேன். வாங்க சார். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் தாங்கண்ணே. இவர் என்ன தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்துட்டார் போலயே. ஐயோ, கேட்டுச்சோ? தம்பி இந்தாப்பா. குடிச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாடா, நாங்க இருக்கோம். நீங்க எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பிரியாணி கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தம்பி வாப்பா. ஹாப்பி ரம்ஜான்டா. ஆன்ட்டி இந்தாங்க ஆன்ட்டி. ரம்ஜானுக்கு அம்மா பிரியாணி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. தேங்க்ஸ் தம்பி, உட்கார் வா. பரவாயில்லை ஆன்ட்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் உங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்தாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல முஸ்லீம்காரங்க இருக்காங்க, பிரியாணி கூட கொண்டு வந்து தரல. அக்கா, உள்ள இருக்கீங்களா? வாங்கக்கா. ஐயோ, இவங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே. இன்னைக்கு ரம்ஜான்லக்கா, அதான் பிரியாணி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹாப்பி ரம்ஜான்.